Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கன்னியாகுமரி அணுக்கனிம சுரங்க கால நீட்டிப்பு அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சரிடம் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் நேரில் கோரிக்கை விடுத்துள்ளார். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். விக்னேஷ், தற்பொழுது முதலமைச்சரிடம் அமைச்சர் ராஜேஷ்குமார் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கின்றது? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணுக்கரிம சுரங்கம் அமைப்பதற்காக வழங்கப்பட்ட நில ஒதுக்கீட்டினுடைய கால அவகாசம் கடந்த 10ஆம் தேதி அன்று நிறைவடைந்த நிலையில் அன்றைய தினம் மேலும் ஒரு வருட காலத்திற்கு கால நீட்டிப்பு வழங்கி தமிழக அரசினுடைய இயற்கை வளங்கள் துறை அரசாணை பிறப்பித்திருக்கிறது. இந்த அரசாணைக்கு எதிராக அப்பகுதி மக்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த நடவடிக்கையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேஷ்குமார் அவரது ஆதரவு, அதாவது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய திருமதி தாரகை சட்பட், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோரோடு இணைந்து நேற்றைய தினம் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்வின் போது முதலமைச்சரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து இந்த கோரிக்கை மனுவை வழங்கியிருக்கிறார். உடனடியாக இந்த கால நீட்டிப்பு செய்ததற்கான அரசாணையை திரும்ப பெற வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்த அரசாணையை மறுபரிசீலனை செய்து அதனை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் கீழ்மிடாலம், மிடாலம், இணையம், புத்தன்துறை, ஏழு தேசம் மற்றும் கொல்லங்கோடு உள்ளிட்ட கடலோர கிராமங்களில் வசிக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு இந்த சுரங்கம் அமைந்தால் மக்களுடைய வாழ்வாதாரம், உடல்நலம் மற்றும் கடலோர சூழல் ஆகியவை கடுமையாக பாதிக்கும் எனவும் முதலமைச்சரிடம் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சரும் எடுத்துரைத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கருத்துக்களை கேட்டறிந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் மக்களை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது எனவும் தங்களுடைய கோரிக்கையின் மீது நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.